சேனல்ல பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஃபேஷன் மேல ஒரு ஆர்வம்? நீங்க இப்போ வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க? ஃபேஷன் டிசைனிங் ஆகணும்னா ஐ தாட் இன் லைக் 9th படிக்கும்போது. Oh. I always wanted to do something different. Like Okay. when everyone says like நீங்கள் டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி இதுக்கு பதிலாக பட் ஆல்வேஸ் வாண்டட் டூ சம்திங் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ ஐ ஸ்டடிட் இன் நிஃப்ட். ஸோ ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் இட் டியூரிங் மை 11th and 12th. ஸோ நிஃப்ட்டுக்கு வந்துட்டு ஃபார் ஃபேஷன் டிசைனிங் we have like 3 exams starting from GAT, CAT and situation test. Air India 100ல வந்தால் யூ கெட் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அண்ட் எவ்ரி திங். மற்றபடி லைக் அரௌண்ட் 2. இது எவ்வளோ அவன் படித்து முடிக்கிறதுக்கு? ஐ மீன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்ல வேணாம், பட் ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்ட அளவில் என்ன கேள்விப்பட்டோம்னா இப்போ நிஃப்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நிஃப்ட்டில் நம்ம படிக்கணும்னாலே நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அதிகமாக செலவாகும். ஸோ அதிகமாக காசு இருந்தால் தான் நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. ட்ரூ ஆமாம். ஏன்னா இந்த 4-year கோர்ஸ் இட்ஸ் அ 4-year கோர்ஸ் அண்ட் இதெல்லாம் முடிக்கிறதுக்கே யூ வில் அரௌண்ட் 20 lakh. பின் பேனிடேனியஸ் நேர்களுக்கு வணக்கம். ஒன் செகண்ட் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் மட்டும் இல்லை, நம்ம கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனர். ஸோ ஃபேஷன் டிசைனர் நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ ஃபேஷனை பற்றின கேள்விகள் தான் நம்ம அவங்ககிட்ட கேட்டு போனோம். இட்ஸ் நல்லது தான் நம்மளோட ஃப்ரெண்ட் நம்ம ஸ்வேதா தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் சூப்பர், பார்க்குறதுக்கே பிரகாசமாக இருக்கீங்க, யூனோ லைக் அழகாக இருக்கீங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு உங்கள் அழகிய தகுந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க, ஃபேஷன் டிசைனிங். ஸோ இந்த ஃபேஷன் டிசைனிங்னா என்ன? காஸ்டியூம் டிசைனிங்கும் ஃபேஷன் டிசைனிங்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஃபேஷன் டிசைனிங்கிறது வந்து இட்ஸ் லைக் லைஃப் ஸ்டைல். பிக் மார்க்கெட்டுக்காக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது மாஸ் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி. அண்ட் காஸ்டியூம் டிசைனர்ஸ் பேசிக்லி ஃபார் அ கேரக்டர், அ மூவி ஆர் டிவி ஷோ இல்லை அந்த மாதிரி இதில் பண்ணுறது. So basically fashion designing kind of, you know, like rules out. We have to do a market research and all those stuff. And when it comes to costume designing and the storyline and the character kaga we design the clothes. உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஃபேஷன் மேல ஒரு ஆர்வம்? நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சீங்க? ஃபேஷன் டிசைனிங் ஆகணும்னா ஐ தாட் இன் லைக் 9th படிக்கும்போது. Oh. Yeah, I always wanted to do something different. Like when everyone says like நீங்கள் டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி இதுக்கு பதிலாக பட் ஆல்வேஸ் வாண்டட் டூ சம்திங் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். அண்ட் 9th படிக்கும்போது ஐ தாட் ஓகே ஐ எம் ரியலி இன்டு ஃபேஷன் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப், ஒய் கான்ட் ஐ மேக் இட் ஆஸ் அ கெரியர். ஸோ அதனால் 9thலேருந்து ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஆர் லைக் ஜஸ்ட் வாட்சிங் லாட் ஆஃப் ஃபேஷன் கிரியேட்டட் கண்டென்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரிலாம். ஸோ ஐ ஸ்டடிட் இன் நிஃப்ட். So I started preparing for it during my 11th and 12th. So NIFTக்கு வந்துட்டு for fashion designing we have like 3 exams starting from GAT, CAT and situation test. So first GAT is like a general ability test. Okay. And CAT வந்துட்டு it's a creative ability test. So general இதில் வந்து you have GK, English, Math and some sort of critical thinking அந்த மாதிரி. And then அது வந்துட்டு fashion designingல இருக்கவங்களும் எழுதுவாங்க, fashion technology படிக்கிறவங்களும் எழுதுவாங்க. But extrava when you want to do fashion designing we will be writing CAT, that is creative ability test. அதுக்கப்புறம் when you know like pass this level we go to situation test. So in the மூணும் when we like pass through that we can get into NIFT. So like first Air India 100ல வந்தால் you get little bit of scholarship and everything. மற்றபடி like around 225k people வந்து அரவுண்ட் இந்தியா தே ரைட் த எக்ஸாம் அண்ட் ஒன்லி லைக் ஒரு லைக் ஈச் ஸ்டேட் ஹாவ் ஈச் நிஃப்ட் ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஒன்லி 300 people ஆர் கெட்டிங் அட்மிட்டட். ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் காம்படிஷன். இட்ஸ் லைக் நீட் ஒன்லி. In NIFT also we have lot of competition and all the stuff. We have to do entrance exam எழுதிட்டு அதில் பாஸ் ஆனால் தான் we can move on and get into the college. ஸோ இது படித்து முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? So we have lot of இது படிக்கும் போது we have campus interviews and all those stuff. அதில் செலக்ட் ஆகலாம். and we have internships. So internship படிக்கும் போது you can get into the நீங்கள் internship பார்த்த கம்பெனிலேயே கூட you can get into it. Or it's like, to be honest, it's a fashion and it's a creative field. So you can do anything. Even I was a leather designer. I studied for leather designing and now I'm a fashion stylist. So it's like a creative field. So you can do whatever you can explore stuff. இது எவ்வளோ அவன் படித்து முடிக்கிறதுக்கு? ஐ மீன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்ல வேணாம், பட் ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்ட அளவில் என்ன கேள்விப்பட்டோம்னா இப்போ நிஃப்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நிஃப்ட்டில் நம்ம படிக்கணும்னாலே நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அதிகமாக செலவாகும். ஸோ அதிகமாக காசு இருந்தால் தான் நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. ட்ரூ ஆமாம். ஏன்னா இந்த 4-year கோர்ஸ் இட்ஸ் அ 4-year கோர்ஸ் அண்ட் இதெல்லாம் முடிக்கிறதுக்கே யூ வில் அரௌண்ட் 20 lakh.
will be like for number fees, including fees and other நம்மளோட expenses, everything, it will come around like 20 lakh for 4 இவங்க years. படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன ஸ்கோப் லைக் வியா இப்போ நம்ம வந்துட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நீட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், நீட் எழுதிட்டு டாக்டர் ஆகணும், சரி ஓகே ஃபியூச்சரில் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கிளியராக தெரியும். பட் இதில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த Obviously, we have மாதிரி campus interviews. நீங்கள் அதுலேயுமே வந்துட்டு the way you perform, உங்களுக்கு like campus interviewல we get a lot of good placements. So to be honest, fashion industry is a huge thing. நம்ம இந்தியாவில் we don't have a lot of knowledge about it, but to be honest, fashion industry kind of runs the world. Like, but இங்கே வந்துட்டு we don't know, we don't have much knowledge about it. So yeah. இப்போ அதே மாதிரி வந்துட்டு உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து யாருன்னா ஏன்னோ நம்ம மீடியா சம்மந்தமாகவும் சரி இல்லை வந்துட்டு ஃபேஷன் சம்மந்தமாகவும் சரி யாருன்னா இருக்காங்களா? இல்லை, யாருமே இல்லை. no, nobody. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. Yeah, சில பேர் my sisters or someone they wanted to become, but அப்போ இருந்த situation they are like very elder than me, so அப்போ வந்துட்டு they didn't allow and all the stuff. Luckily my parents kind of allowed me to. ஸோ வாட் டு யூ see right now in fashion? டெஃபினட்டாக எல்லாமே ஃபேஷன் தான். நீங்கள் சொன்னது மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரியே இன்றைக்கி ரன் ஆகுதுன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்துட்டு ஃபார் அன் அப்ளிகேஷன்ஸ் இது அது மாடலிங் எல்லாருமே வந்துட்டு மாடல் ஆகணும், ஃபேஷன் டிசைனர் ஆகணும், அதுக்கப்புறம் ஆக்டர் ஆகணும், இந்த மாதிரி வந்துட்டு ஆசையாக வருவாங்கல்ல. ஸோ வாட் டு யூ வாண்ட் சே டு தோஸ் பீப்புள்? That's a good thing. You can anybody can. அதில் வந்து you should do hard work. இது வந்து சும்மா எல்லாம் நினைக்கிற மாதிரி you have to learn about it. You have to have the proper knowledge about it and you have to learn, you have to do that hard working. அப்போ தான் வந்துட்டு ஏன்னா like as you said, இப்போ everyone wants to be a fashion designer. Everybody wants to be an actor and all those stuff. So you have to be little bit unique about what you do and all those stuff. Oh, nice. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான ஃபேஷன்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? To be honest, for us, like fashion industryல இருக்க எங்களுக்கு it's fashion is like you have no limit. You can explore. That's the freedom which we got in our college. Like anything you can style. We do have like a lot of styling now. We have like some like restrictions in a but something which look good and which doesn't look, and that we learn. But to be honest, fashion is like something your free will. You have to explore it, you have to love doing it, so you will get a hang of it. You do it again and again. ஸ்வேதா, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் ஆம்பிஷன்? நீங்கள் என்ன ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க? லைக் நீங்கள் வந்துட்டு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு என்னவா லைக் நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு ஆசை இருக்கும்ல. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆங்கர்னா லைக் ஓகே நம்ம படம் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான ஆசை? So actually for me also I am interested in acting too, or else I have to work in a very big luxury brand like Louis Vuitton, Dior அந்த மாதிரி இதில் designer like something அந்த மாதிரி இல்லாட்டி I actually... So you want to work as a designer or? Yeah, designer, or else I am also interested in acting. ஓகே, சூப்பர் ஸ்வேதா. இந்த எபிசோடில் நம்மளுக்காக வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுனீங்க. மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.